வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சூடான சாதத்தோட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அது கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெயில் கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துட்டு அதோட பிரிஞ்சி இலை, கல்பாசிப்பூ, அன்னாசிப்பூ, அதோட பட்டை எல்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துட்றேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனாக்கா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பட் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. இதோட பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு அதனோட பச்சை வாசம் எல்லாம் போகிற அளவுக்கு அதையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். நல்லா கமகமான அந்த இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி, மீடியம் சைஸான 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தக்காளியும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழியும் உள்ளே சேர்த்துடலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வேகக்கூடிய டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இது நல்லா வேக வைக்கணும். அந்த தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இது போல் இந்த எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த கடாயிலே போட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சீக்கிரத்தில் வெந்துடும். பார்த்திங்கன்னா இப்போ அந்த கோழிக்கறியோட நிறமே மாறி இருக்குது பார்த்திங்களா. அந்தளவுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் நான் நல்லா இதை வதக்கி விட்டுருக்கேன். இது போல் ஒரு ஸ்டேஜுக்கு வதக்கி வச்சுக்கோங்க. அதன் பிறகு நம்ம இதனோட மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஏன்னா நம்ம சிக்கன் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற போல் நீங்கள் மற்ற மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இதன் கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துங்க. நான் இதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். அதோட மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். ஏன்னாக்கா இது கிரேவி தான் நம்ம பண்ணுறோம். அதனால் மல்லித்தூள் அதிகமாக போட வேண்டாம். மல்லித்தூள் அதிகமாக போட்டாக்கா கிரேவியோட டேஸ்ட் போயிடும். பட் அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் கூடுதலாக சேர்த்துட்டு மல்லித்தூள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மசாலாக்களையும் நம்ம எண்ணெயில் சும்மா 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். ரொம்ப அதிக நேரம் இதை வதக்க தேவையில்லை. இது போல் கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு இப்போ இதன் கூட பார்த்திங்கன்னா இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணியை சேர்த்துடலாம். நல்லா இந்த சிக்கனுக்கு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் மேலே அளவுக்கு வச்சிங்க அப்படின்னாக்கா இது வெந்து வரத்துக்கும் அந்த தண்ணி எல்லாம் வற்றி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் நல்லா அந்த தண்ணியில் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி நீங்கள் அடியில் எதுவும் பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக கிளறி விட்டுடுங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கறி வெந்து வந்துருச்சு. நீங்கள் தேங்காயெல்லாம் சேர்க்கறதுக்கு விருப்பப்படலை அப்படின்னு சொன்னாக்க இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் சேர்க்க போகிறேன். ஒரு 5லேருந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சோம்பு, அதோட ஒரு மிளகு கொஞ்சம், அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த கிரேவியில் சேர்த்துட்டு இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர அளவுக்கு இதை கொதிக்க விட்டுட வேண்டியது தான். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஓப்பனில் வச்சே கொதிக்க விடலாம். அப்போ தான் தண்ணியெல்லாம் நல்லா சீக்கிரத்தில் வற்றி வரும். பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான எண்ணெயெல்லாம் திரண்டு நல்லா அருமையான சுவையில் நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தழைகளை தூவி நம்ம இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நமக்கு அருமையான கிரேவி தயார். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.